உங்களுடைய ஏன் கடவுளுக்கு தேங்காய் வாழைப்பழம் படைக்கிறோம் தெரியுமா? தேங்காய் மற்றும் வாழைப்பழம் இரண்டும் இயற்கையின் உன்னதமான படைப்புகளாக கருதப்படுகின்றன. வாழைப்பழத்தை கடவுளுக்கு படைக்கப்படுவதன் அர்த்தம் என்னவெனில், எப்படி இனிமையான பழத்தை சுவையே இல்லாத தோலானது மூடியிருக்கிறதோ, அதே போல நமக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய நம்முள் இருக்கும் பல நல்ல குணங்களை தேவையே இல்லாத சில தீய குணங்கள் மூடியிருக்கின்றன. அவற்றை துறந்தால் மட்டுமே நம்மால் வாழ்வின் இனிமையை உணர முடியும். அதே போல் தேங்காயின் மேல் இருக்கும் வெளிப்புற ஓடுதான் நமக்குள் இருக்கும் கர்வமும் அகங்காரமும் ஆகும். எப்போது நாம் நம்மை சுற்றி இருக்கும் கர்வம் என்னும் ஓட்டை உடைக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம் மனம் திறந்து அதற்குள் இருக்கும் மென்மையான தேங்காய் போன்ற இனிமையான குணம் வெளிப்படும். அதில் இருக்கும் இனிமையான தண்ணீர் நம் மனதில் இருக்கும் பக்தியை குறிக்கும். அதில் இருக்கும் 3 கண்களும் நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை குறிப்பதாகும். இதை நம் முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டறிந்து விட்டார்கள்.